ஈசார் சைடில் எங்கேயோ போகிறோம். கைஸ் ஒரு டால்ஃபின் தென்பட்டிருக்கு. ட்ரை பண்ணுறோம். ட்ரோன் எடுத்து வந்திருக்காங்க அவங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்ரைஸ் இல்லை, எனக்கு சன் செட் தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இப்போ காலங்காலத்தில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு போகிறோம். ரீல் ஷூட்டுக்கு வந்து போகிறோம். டீம் கொலாப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் தான். அவங்களோட டீம் மூலயமா தான் நம்ம கொலாப் பண்ணி இப்போ போகிறோம். வாங்க இப்போ போகிற வழியில நடக்கிற சீன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்பவுமே மறக்காம ஹெல்மெட் போட்டு விடுங்க, அதுதான் நமக்கு சேஃப்டி. போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்கலாம், வெக்கமா இல்ல, நமக்கு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். வாங்க போலாம். ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். போக கண்டினியூ பண்றேன். வாங்க போலாம் வாங்க. அட இதுக்கப்புறம் ஸ்டாப்பிங்கே இல்லை, நேராக இனிமேல்ட்டு போயிட்டு ஷூட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போயிட்டே இருந்தா ஸ்டாப் போட சொல்லிட்டாப்புல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்ரைஸ் இல்லை, எனக்கு சன் செட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்க தான் வந்து டீம் மேனேஜர். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹைஃபை மேனேஜ்மெண்ட். ஹாய் ப்ரோ. யா ஓகே. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. மெயின் இன்னும் தலை வரல. அவர் வந்தாதான் மெயின் இது இருக்கு. வரேன்னு சொல்லி ரொம்ப நேரமா ஆகிட்டு இருக்காரு. இந்த வாரம் நினைக்கிறேன். கடைசியில தான் வந்தாங்க டீம் மேனேஜ்மெண்ட். வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. ஹே ப்ரோ சொல்லுங்க, எந்த லொகேஷன் போறோம்? ஈசார் பக்கம் தான் போறோம். எந்த பக்கம்? ஈசார் சைடில் எங்கேயோ போகிறோம். ஈசார் சைடு. ஆமா. எங்க போகலாம்? ஷூட் பக்காவா பண்ணிட்டு வந்துருக்கீங்கல்ல? பக்காவா பண்றோம், தட்டி தூக்குறோம். ஓகே ஓகே. போகலாமா? போகலாமா? சரி எல்லாரும் தான் வந்தாச்சு, இன்டர்வியூ பேசி முடிச்சாச்சு, அப்படி என்ன கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருந்தா போற வழியில பேசிட்டு இருக்காங்க. என்னால முடியல இவங்களுக்கு அப்படியே கூட்டிட்டு போறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருந்தோம். போற வழியில இந்த ஒரு சீனை பார்த்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில என்னங்க ஏசி பஸ் எல்லாம் ஓடுது. நானே இப்பதான் பாக்குறேன். ஆவடி சைடு போயிட்டு வந்துட்டாருங்க. ஒரு நாள் இந்த பஸ் வீக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் பீச்சுக்கு ரீச் ஆயிட்டோம். அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு ரீலும் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஒரு காட்சியை பார்த்தோம். ஒரு டால்ஃபின் தென்பட்டிருக்கு. ட்ரை பண்றோம். ட்ரோன் எடுத்து வந்திருக்காங்க அவங்க ஹைஃபை மேனேஜ்மெண்ட், அவங்க டீமு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரோன் ஷாட்ல மாட்டிச்சுன்னா நம்ம தான் அப்படின்னு இருக்கோம். சரி என் காஸ்டியூம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எங்க டால்ஃபின் சீக்கிரம் சீக்கிரம் ரெடியா? ரெடி? ட்ரோன்லாம் வச்சு நல்லா பயங்கரமா எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்டியூம்ஸுமே அவங்களே தந்துடுறாங்க. இப்போ அதுக்கு தனி சார்ஜஸ் போல. ப்ரோ ஃபர்ஸ்ட் டால்ஃபின் வீட்டுக்கு போயிருக்கும் ப்ரோ. சீக்கிரம் சீக்கிரம். தெரியல அந்த டால்ஃபின் உங்களுக்கு இந்த ஐஃபோன் வீடியோல நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவுண்டு பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. சரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே அந்த ட்ரோனை பறக்க விட ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு அப்படியே பக்காவாக ஆன் பண்ணி பறக்க விட்டுட்டோம். எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு. சரி அப்படியே உள்ள போற நம்மளோட தலைக்கும் பக்காவா ஒரு பாய் சொல்லிட்டு தலைவனை உள்ள அப்படியே அமுச்சு வச்சேன். உடனே சிட்டா பறந்து வீடியோ எடுத்துட்டு வரும்னு பார்த்தா எங்களுக்கு இங்க மேல போனோம்னா இங்க வெயில் அடிக்கிற வெயிலில் எங்க டால்ஃபின் எங்க போச்சுன்னே தெரியலங்க. அப்படியே தேடி தேடி ஒரு பக்கம் உள்ள டால்ஃபின் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கு மேலதான் எங்களுக்கே ஒரு ஷாக்கான நியூஸ் கிடைச்சு. இப்போ வந்துகிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40 டால்ஃபின்ஸ் நாங்க வந்து பார்த்துருப்போம். எங்களுக்கு அந்த இடத்துல கிளியரா இருந்துச்சு. நான் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வச்சு பார்த்தோம். உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய ஒரு சிக்கம் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பிளர் கண்ட்ரோலே பண்ணலைங்க. அவசரத்தில் நாங்கள் பறக்க விட்டோம். ஃபுல்லாக வீடியோவே பிளர் ஆயிடுச்சு. சரி ஓகே கலர் கட்டிங்லாம் பண்ணி அந்த ரவுண்ட் சர்க்கிள்லாம் போட்டு காமிக்கிறேன், ஏதோ பாருங்க. சரி அதுக்கப்புறமா என்ன பக்காவா தலைவனி கீழே இறக்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே இந்த ரெஸ்ட்ரோ காஸ்டியூம்லாம் போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னடா இது?
யார் என்று தெரிகிறதோ. தெரியுது, நீ மூடு. எப்படி நம்ம அவுட்ஃபிட்டு பக்காவா இங்கே ஷூட் முடிச்சிட்டோம். நிறைய கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனல் அவுட்ஃபிட் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் பண்ணி கீழே கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஆனால் பயங்கரமாக பண்ணிட்டாங்க சீரியஸாக. அது இந்த காஸ்டியூம் அதெல்லாம் போட்டு தெரிக்க விட்டாங்க. அது மெயினாக அங்கே ஒருத்தர் குளிச்சுட்டு ஃப்ரேம் காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த லொக்கேஷன் போகிறோம். இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட ஆகுது. இன்னும் அடுத்த லொக்கேஷன் இருக்குது. நான் கொஞ்சம் அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஹைஃபை ஆர்கனைசேஷன் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. கீழே ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தரமான ஒரு லொக்கேஷன் இருக்குங்க, அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அது ஹேர் ஸ்டைல் எப்படி தரமாக. ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குங்க. இது ஒரு சீரியஸா இன்னும் எப்படி வளர்க்குறதுன்னு தான் தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து குளிச்சுட்டு வந்தாலே அப்படியே நிற்கும், அந்த மாதிரி ஹேர் எனக்கு. ஓகே, நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் முறையாக. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பீச் வெளியே வந்துட்டோம். அடுத்த ஸ்டெப் போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரேக். ஏன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டோம்ல. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அடுத்த ஸ்பாட் போகிறோம். அது மாதிரி கண்டிப்பாக இது வந்து எதுக்கு அவரு கடிக்கிற மாதிரி எங்க வர்றாரு பார்ப்போம். நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். பயங்கரமா இருக்கு, மறக்காம நல்லபடியாக பக்காவா பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு கொண்டாட போகிறோம். அதுக்கப்புறமா டீம் மேனேஜ்மெண்ட் அவங்களோட ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் அதை வச்சு தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் ப்ளஸ் இப்போ நிறைய ஃபேமிலிக்கு வந்து அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும். எங்கள் ஃபேமிலி இது பண்ணணும், டான்ஸுக்கு அதை பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதெல்லாம் வைக்கிறோன்ட்டு. பட் அவங்களால பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்கள் டீம் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும். எங்கள் டீம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கிட்ட இருக்காங்க. பட் எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்ல எல்லாத்தையுமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு A to Z இவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான் A to Z அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நீடு இருக்கோ அது எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவோம். சிறப்புல இருந்து பிறப்பு அடுத்த பிறப்பு வரையும் எல்லாமே நாங்க பண்ணி தருவோம் அப்படின்னு தான் எங்களோடது. ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹைப் அவேர்னஸ். அண்ட் தென் பிளாகர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இம்ரான் ஸ்டோரிஸ் அவளே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் லொகேஷன் போயிட்டு இருக்கோம். அங்க போய் அடுத்து பண்றேன். சீரியஸா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. அது சும்மா அப்படியே கௌரவிக்கிற போதும் அப்படியே அந்த டவலை சும்மா போத்தி விட்டு ஃபன் பண்ணிட்டு ஓவரால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஷூட்டு, அதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாண்டிங் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த கொலாப் டீமுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து எடுத்து கொடுத்தாங்க. மறக்காம உங்களோட ஈவெண்ட்ஸ் அவங்களோட கொலாப் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்ப்பா. வீடியோ ஃபுல்லா என்ஜாய் பண்ணி எண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ எல்லாமே ஷேர் அது எல்லாமே பண்ணி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். அடுத்த அப்கமிங்ல நிறைய vlogs வந்துட்டே இருக்கு. மறக்காம ஸ்டே டியூன்டாவே இருங்க. நம்மளோட பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்க்கலாம்.